அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு ஆண்டின் முதல் ஆற்றல் மிக்க அமாவாசை. நாளைய தினம் எந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றினாலும் சரி, ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை விளக்கிற்கு அடியில் இப்படி வைத்து பாருங்கள், போதும் உங்களுடைய செல்வ நிலை பல மடங்காக உயரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆற்றல் மிக்க இந்த விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசையை முன்னிட்டு சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல சொல்லி இருக்கக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறையும் மிக மிக எளிமையானது, உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய இந்த விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய தாந்திரிகம் கோடி மடங்கு பலனை நமக்கு தரக்கூடியது. குறிப்பாக கடன் தொல்லை நீங்க, அவசர தேவைக்கு பணம் கிடைக்க, அடகு வைத்த நகைகளை மீட்க இந்த தாந்திரிகம் பெரிதும் நமக்கு கை கொடுக்கும். நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினம் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. அமாவாசையை முன்னிட்டு நீங்க எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். காலை மற்றும் மாலை 2 வேளைகள் விளக்கேற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும். வழக்கமாக பூஜை அறையில் நீங்கள் ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கிற்கு கீழே இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும். அது காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், அல்லது பாவை விளக்காக இருக்கலாம், அகல் விளக்காக இருக்கலாம். நீங்க வழக்கமாக எந்த விளக்க பூஜை அறையில் ஏத்துவீங்களோ அந்த விளக்கிற்கு அடியில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. 2 விளக்குகள் அல்லது 5 விளக்குகள் ஏற்றும் வழக்கம் இருந்தால் ஏதாவது ஒரு விளக்கிற்கு கீழே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நாளைய நாள் முழுவதுமே அசைவத்தை கட்டாயமாக தவிர்க்கணும். காலை நேரத்தில் நீங்க விளக்கேத்திட்டா கூட மாலை நேரம் அல்லது இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிட வேண்டாம். நாளைய ஒரு நாள் இந்த தாந்திரிகம் செய்யறவங்க அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை தவிர்க்கவும். ஏன்னா பூஜை அறையில தான் இந்த விளக்கை ஏற்றணும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். ஆல்ரெடி நம்ம பதிவுகள்ல நிறைய முறை பார்த்திருக்கோம். எண் 5ற்கு அதீதமான பணவசிய ஆற்றல் உண்டு. கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் எண் 5ற்கு உண்டு. அதனால தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு 5 ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறோம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய ஊர்ல எண் 5ஐ குறிக்கக்கூடிய எந்த வகை நாணயத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த தாந்திரிகத்தை குறிப்பாக பெண்கள் செய்வது மிக மிக விசேஷம். வீட்டில் பெண்கள் இல்லாத பட்சத்துல அல்லது வீட்டில் பெண்கள் இந்த தாந்திரிகம் செய்ய முடியாத நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கணும். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் தரையில உட்கார்ந்துக்கலாம். கொஞ்சம் வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க விளக்கேத்த போறீங்களோ ஒரு 10 நிமிஷத்திற்கு முன்பாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால நீங்க முடிக்கோங்க. அந்த கையை மடி மீது வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும், 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நம்ம வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா
பொறுமையா நீங்க சொல்லுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணவர்ணம் வசிய வசிய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணவர்ணம் வசிய வசிய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணவர்ணம் வசிய வசிய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த பணவசிய மந்திரம் இது. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மந்திர ஜபத்தை முடிச்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க விளக்குக்கு அடியில வச்சுட்டு தீபத்தை ஏற்றுங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அகல் விளக்குன்னு எதுவாக இருந்தாலும் அந்த விளக்கை ஒரு தட்டுல வச்சு ஏற்றுவதுதான் வழக்கம். சோ அந்த தட்டுக்கு மேல இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதற்கு மேல நீங்க விளக்கை வச்சு தீபம் ஏற்றணும். இந்த நாணயத்தை எண்ணெயிலலாம் நம்ம போடக்கூடாதுங்க. விளக்கிற்கு அடிப்பகுதியில வச்சுட்டு தீபத்தை நம்ம ஏற்றணும். தீபத்தை ஏத்திட்டு மனமுருகி திரும்பவும் பணம் சேரணும், பணம் குவியணும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படணும், 16 செல்வங்களும் வீட்டில் நிறைந்திருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு விளக்கு எரியட்டும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்க குளிர்விக்கலாம். அதற்கு பிறகு அந்த விளக்கிற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது ஜிப்லாக் கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட்ல நீங்க போட்டு வச்சிருங்க. அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அதற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சில தினங்களிலிருந்தே பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. பொதுவாக மெசேஜ்ல நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதக கட்டம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மே 4ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.